இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ரிஷபராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதனால மலாவிய ராஜயோகங்கள் உண்டாகும். அதே நேரங்களில் சூரியன் மற்றும் புதனினுடைய சேர்க்கையும் பார்த்திங்கன்னா இந்த மகாராஜ யோகங்களை உண்டாக்குகிறது. அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல காலங்கள் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையுமா என்று நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். காதல், ஆடம்பரம், அழகினுடைய கிரகமாக கருதப்படக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். ரிஷபம் மற்றும் துலாம் ராசியை ஆளக்கூடிய கிரகமாகும். சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ராசிகளில் சஞ்சரிக்கும் போது அது ஒரு சில ராசிகளுக்கு மிகவும் யோகமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு பலன்களை வாரி வழங்கும். மே 19ஆம் தேதி அன்று சுக்கிரன் தனது ஆட்சி ராசியான ரிஷப ராசிக்கு சென்று விட்டார். இந்த பயிற்சி மிக மிக முக்கியமானது. ரிஷப ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதனால இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சியானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கூட இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தீரும். எனவே நீங்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடிய முறையை மாற்ற முயற்சி செய்யலாம். இது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் இப்பொழுது கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். அதேபோல் எடுத்த செயல் வெற்றியடையும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பொருளாதார வளங்களும் கூடும். அதே போல் இந்த ஒரு காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்கள் இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு வரன்கள் உங்களுக்கு அமையும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் பார்த்திங்கன்னா ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும். பணவரவுகள் நன்றாக இருக்கும். புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கலாம். அதேபோல் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை காணலாம். சம்பள உயர்வுக்கு தடைகள் இல்லை. வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர். பதவி உயர்வுகளும் உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலுமே நல்ல வளர்ச்சியும் பணவரவுகளும் இருக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவர். சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம். கலைஞர்களுக்கு முயற்சிகளில் இருந்த தடையும் மனதில் ஏற்பட்ட சோர்வும் மறையும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். வசதி வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா பெருகும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதோடு போட்டிகளிலுமே வெற்றி வாகை சூடக்கூடிய வல்லமைகள் ஏற்படும். பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள். இந்த ஒரு சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு வரவை போலவே செலவுகளையும் ஏற்படுத்துவார். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அதேபோல் எதிர்பாராத பொருள் இழப்பும் இருக்கும். எனவே கவனமாக இருப்பது நல்லது. திடீர் மனக்கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது கொஞ்சம் கவனங்கள் தேவை. அதேபோல் தொழில் வியாபாரத்தினுடைய தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகளானது இப்பொழுது வீண் முயற்சியாக இருந்தாலுமே
அது உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதற்கான பலன்கள் மிக அருமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் வேலை சுமைகள் காணப்படும். எப்படியுமே அதை நீங்கள் செய்து முடித்து ஒரு நல்ல பெயரையும் பார்த்திங்கன்னா வாங்கி விடுவீர்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு செய்திகளானது ஏற்படும். அதாவது நல்ல காரியங்கள் நடக்கும், நிம்மதியும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு நீங்கி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதே போல் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு இப்பொழுது ரொம்ப நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களுடைய வருகையோ அவர்களால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் நீங்கள் எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா செலவுகளும் ஏற்படும். கவனங்கள் தேவை. வேண்டாத செலவுகளை ஒதுக்கி கொஞ்சம் உங்களுக்கு நியாயமாக என்ன செலவுகள் ஏற்படுதோ அந்த செலவுகளை பார்த்து செய்துக்கோங்க. அதேபோல் உங்களுடைய முயற்சிகளானது இப்பொழுது உங்களுக்கு தாமதப்படும். கலைத்துறையினர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலுமே கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெறலாம். புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதே போல அரசியலில் உள்ளவர்களுக்குமே நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகளும் சேரும். நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர். அதேபோல் மாணவர்களுமே வழக்கத்தை விட கூடுதல் நேரங்களை ஒதுக்கி பாடங்களை படிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். விளையாட்டுகளில் கவனங்கள் தேவை. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளினுடைய பெயரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளுமே பார்த்திங்கன்னா கிடைக்கும். புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் பொழுது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதே போல் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்திங்கன்னா விசாரித்து அந்த இடங்களை வாங்குவது நல்லது. மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடி செல்வாக்கும் பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை உங்களுக்கு வரலாம். இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். அதே போல தடைகளை முறியடித்து காரிய வெற்றியும் நீங்கள் இப்பொழுது காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பார்த்திங்கன்னா பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடக்கும். நல்ல வரனாகவும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலங்களும் கிடைக்கும். உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு சளி தொந்தரவு, இந்த மாதிரி காய்ச்சல், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது வரலாம். உடன் பணி செய்வோர்கள் மேலதிகாரிகளினுடைய எல்லோருடையுமே பார்த்திங்கன்னா மிக நல்ல ஒரு பெயர்கள் உங்களுக்கு ஏற்படும். சம்பள உயர்வுகளும் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பார்கள். அதேபோல் வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலைகளானது இப்பொழுது அமையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுவிடும். அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணிபுரிபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளினுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்வார்கள். அதேபோல் மனமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன்கள் சேரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாடு செல்லக்கூடிய திட்டமானது நிறைவேறும். நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வோராக இருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. அதே போல் கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லதுமே கூட. சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள். பிள்ளைகளினுடைய பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த இந்த எதிரிகள் பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களை விட்டு பார்த்திங்கன்னா விலகி செல்வார்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பொது காரியங்களில் உள்ளவர்கள் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பார்த்திங்கன்னா பெறலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் நீங்கி தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். உங்களுடைய ஆரோக்கியங்களும் பார்த்திங்கன்னா இப்பொழுது நன்றாக இருக்கும். நினைத்தபடி பணவரவுகளை நீங்கள் பெறலாம். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் இப்பொழுது பெறுவார்கள். புதிய ஆர்டர்களுடைய விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரலாம். அதேபோல் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் நீங்கள் இப்பொழுது வேகத்தை காட்டுவீர்கள். புதிய கிளைகளை இப்பொழுது நீங்கள் தொடங்க நினைப்பீர்கள். அதற்கான முயற்சி இப்போ கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுவது நல்லது. மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா கால பைரவரை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவுகள் உண்டாகும். அதேபோல் பண கஷ்டங்களும் உங்களுக்கு குறையும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.